என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாகவே இந்த பிரித்யங்கரா உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். இன்றாவது என் வாக்கினை கேட்டு நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் பௌர்ணமி விடியலில் என்னை உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு வர முயற்சி செய்து வர முடியாமல் நின்று கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நான் சொல்கின்ற காரணத்தை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டால் நீயே ஆம் என்று ஒத்துக்கொள்வாய். ஆமாம் தாயே, நீ சொல்வது போலத்தான் நடக்கின்றது என்று நீயே நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்வாய். அப்படிப்பட்ட விஷயத்தினால்தான் இந்த பிரித்யங்கராவால் உன்னுடைய இல்லத்திற்குள் வர முடியாமல் நான் திரும்பச் செல்கின்றேன். என் தங்கமே, அதற்காக உன்னை பாதுகாக்கவில்லை என்றோ உன்னை நான் காணவில்லை என்றும் நினைத்து விடாதே. எப்பொழுதும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதின் வழியாக உனக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் என்னால் உன்னுடைய இல்லத்திற்குள் மட்டுமே நுழைய முடியவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நான் செய்ய நினைக்கின்ற எல்லா செயல்களையுமே உடனடியாக உனக்கு செய்து கொடுக்க முடியாமல் போவதற்கு நான் உன் இல்லத்திற்குள் வர முடியாமல் இருப்பதும் ஒரு காரணம். என் தங்கமே, நான் அங்கு வந்தால் மட்டும்தான் உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னால் சரி செய்து கொடுக்க முடியும். எந்த அளவிற்கு பிரச்சனைகள் உனக்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றாள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரித்யங்கராவை என்னுடைய பிள்ளை நீ சர்வசாதாரணமாகவெல்லாம் நினைத்து நீ என்னை கடந்து ஒரு நாளும் சென்று விடாதே. அம்மா எதற்கு நம் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பாயானால் இத்தோடு என் வாக்கினை கேட்பதை நீ நிறுத்திவிடலாம். அம்மா எதுவுமே நினைக்க மாட்டேன். எல்லோரும் என் பிள்ளைகள். யாரையும் நான் ஒரு பொழுதும் தவறாக நினைக்க மாட்டேன். அவரவர்களுக்கு தனிப்பட்ட எண்ணங்கள் உண்டு. அவரவர்கள் எண்ணங்கள் படி அவர்கள் நடந்து கொண்டால் போதும். யாருக்காகவும் இங்கு வலுக்கட்டாயப்படுத்தி யாருடைய வாக்கினையும் கேட்கச் செய்துவிட முடியாதல்லவா? இந்த பிரித்யங்கரா உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தால் மட்டும் மேற்கொண்டு என் வாக்கினை நீ தொடர்ந்து கேள். எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் என்கின்ற சந்தேகம் உண்மையாக என் மீது அன்பு கொண்டு என் வாக்கினை தினமும் கேட்கின்ற பிள்ளைகளுக்கு வரலாம். ஏன் தெரியுமா? என் தங்கமே, நம்பிக்கை இல்லாமல் வாக்கினை கேட்டுவிட்டு அதன் பிறகு எதுவும் நடக்கவில்லை என்று அழுது புலம்புவது நிச்சயமாக ஒரு நாளும் சரியான காரியமாக மாறிவிடாது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் பொறுமையாக தெய்வத்தின் வாக்கினை கேட்டு நமக்கான காலம் வரும் என்பதனை அல்லவா அவர்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து ஆரம்பித்த உடனேயே எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பக்கூடாது. புலம்புவதற்கு முன்பாக எந்த அளவிற்கு நீ இதற்கான முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் ஈடுபடுத்தி இருக்கின்றாய் என்பதனை நீ தெளிவுபடுத்த வேண்டும். என் பிள்ளையே, சரி, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். என் குழந்தை, இந்த பிரித்யங்கரா உன் இல்லத்திற்குள் வருவதற்கு அங்கே என்ன தடை இருக்கின்றது என்று இப்பொழுது சொல்கின்றேன். என் தங்கமே, உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற சிலரது வார்த்தைகள் உன் அம்மாவின் மனதை காயப்படுத்துகின்றது. ஏன் தெரியுமா? அவர்கள் தெய்வங்களை அதிகமாக வணங்குகின்றார்கள். தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்கின்றார்கள். இல்லத்தில் இருக்கின்ற மற்றவர்களை எல்லாம் ஏதேனும் தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்யும் பொழுது ஏதாவது தவறுதலாக செய்துவிட்டால் அவர்களை சபிக்கின்றார்கள். நான் இங்கே தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றேன், நீ என்ன அங்கு இதுபோன்று செய்து கொண்டிருக்கின்றாய் என்றெல்லாம் அடுத்தவர் தவறுகளை சுட்டி காட்டுகின்றார்கள். ஆனால் இப்படியெல்லாம் தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்குகின்றவர்கள் அவர்கள் செய்கின்ற தவறை ஒரு நாளும் கண்டுகொள்வதில்லை.
வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள். தெய்வத்திற்கு பூஜைகள் செய்யும் பொழுதே மனதிற்குள் யாரையோ கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டி தீர்க்கின்றார்கள். இல்லம் முழுவதும் கெட்ட வார்த்தைகள் ஒலிக்கின்றது. எல்லோரையும் அம்மா சொல்லவில்லை. நான் சொல்வது குறிப்பாக தெய்வத்திற்கு பூஜைகளை செய்ய அதிகமாக முனைப்பு காட்டுகின்றவர்கள். உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு வயது மூத்த ஒரு பெண்மணியை பற்றிதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, இவர்களினுடைய இந்த மோசமான வார்த்தைகள் தெய்வத்தை அங்கே தங்கி இருக்க வைக்காது. தெய்வம் எப்பொழுது இங்கிருந்து ஓட்டமெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் அவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கின்றது. அவர்களினுடைய நினைப்பு என்ன தெரியுமா? தீபம் ஏற்றி வைத்து விட்டால் போதும், விளக்கினை சரியாக தேய்த்து நாம் சுத்தமாக பூக்களை எல்லாம் போட்டு தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வைத்து விட்டால் போதும், தெய்வம் உள்ளே வந்து அமர்ந்து விடும், தெய்வம் நமக்கு நல்லது செய்யும், நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையாகவே இது உண்மை கிடையாது. என் பிள்ளையே, ஒருவர் சுத்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரினுடைய மனது வெள்ளையாக இருக்குமானால், எந்த கள்ளகபடமும் இல்லாத நல்ல உள்ளமாக அவர்களது மனது இருக்குமானால், அவர்களிடத்தில்தான் தெய்வம் வந்து நிற்கும் என்பது ஏன் இவர்களுக்கு புரியாமல் போய்விட்டது? என் தங்கமே, இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டதனால்தான் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை இன்னமும் அறியாமல் இருக்கின்றாய். தெய்வம் எங்கே வரும், தெய்வம் யாரை காண வரும் என்பது புரியாமல் தான் இந்த மனிதர்கள் இங்கே அவர்கள் ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். நீ மற்ற தெய்வங்களை எப்படி வணங்குகிறாய் என்று எனக்கு தெரியாது. உன் பிரித்யங்கரா நான் இப்படித்தான். இது போன்று நடந்து கொள்பவர்களுக்கு ஒரு நாளும் நான் ஆசிகளை வழங்க மாட்டேன். எவ்வளவுதான் வாரி இறைத்து அள்ளி கொடுத்து என்னை அழைத்தாலும் நான் அங்கே வரமாட்டேன். என் தங்கமே, இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் வாழ்க்கையில் பலரது இல்லத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் இன்னமும் நல்ல மனதோடு தீபத்தை ஏற்றுகின்றார்கள். சிலர் இதிலும் குறிப்பாக தெய்வத்தை வணங்கும் பொழுது யாரையாவது கெடுக்கச் சொல்லியும் தெய்வத்தின் முன்னிலையிலேயே கேட்கின்றார்கள். அதில் அத்தனை தெய்வம் அமர்ந்திருப்பார்கள். எல்லோரிடத்திலும் இதை கேட்கும் பொழுது இவர்களுக்குத்தான் மேலும் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கும். சில நாட்கள் கழித்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கிக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவில்லை, என்னை பாடாய்படுத்துகிறவர்கள் எல்லாம் அங்கே நன்றாக இருக்கிறார்களே என்று சொல்லி புலம்புவார்கள். அவர்களை நீ நன்றாக இருக்க விடக்கூடாது என்று சொன்னதன் பலன்தான் உனக்கு இப்படி வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை அறிந்திருக்கவில்லை. என் தங்கமே, இதுபோன்று யாரேனும் இல்லத்தில் செய்யும் பொழுது என்னால் உள்ளே எப்படி நுழைய முடியும்? நான் உன்னை குறை சொல்லவில்லை, உன்னை தவறு சொல்லவில்லை. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரின் வாயிலிருந்து பல வார்த்தைகள் இது போன்று வருகின்றது. இதையெல்லாம் உடனடியாக உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் நீ சொல்லி கேட்கின்ற மனநிலையில் அவர்கள் இல்லை. ஒன்றை மட்டும் உன்னால் செய்ய முடியும். என்ன தெரியுமா? தெய்வத்திற்கு நீ பூஜைகளை செய். தெய்வங்களை மனதார வணங்கு. தெய்வம் இவர்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நீ தெய்வத்திடம் மன்றாடு. நிச்சயமாக இப்படி நீ கேட்கும் பொழுது இந்த பிரித்யங்கராவினுடைய மனது இறங்கி உனக்காக நான் உள்ளே வருவேன். இவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டி இனிமேல் இது போன்று செய்யாதவாறு நான் பார்த்து கொள்வேன். என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த தாயானவள் எனக்காக உன் இல்லத்தின் வாசலிலும் சரி, உன் இல்லத்திற்குள்ளும் சரி, மஞ்சளும் கல் உப்பும் கலந்த நீரை எல்லா இடத்திலும் தெளித்துவிடு. இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை பிடித்திருக்கின்ற தீய சக்தி ஒளிந்தோடும். அம்மா உன் இல்லத்திற்குள் எளிதாக நுழைந்து விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பேன். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.